சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சாமியாரை கூப்பிட்டுட்டு வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் குறிக்கணும்ன்ட்டு நல்ல நேரம் குறித்து தர சொல்லிகிட்டு இருக்காங்க. சாமியார் நல்ல நேரம் குறித்து தந்துட்டு போயிடுறாங்க. சந்திரகலா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, அக்கா எதுக்கு இந்த சடங்கு இப்போவே இவ்வளோ சீக்கிரமாகவே இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் சரியானதுக்கப்புறமா வச்சுக்கலாம்ல, ரேவதியே இப்போ தான் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம் ரேவதிக்கு. அதிலேருந்து இன்னும் அவள் மீளவே இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சடங்கெல்லாம் இப்போதைக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கேட்டுட்ருக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரகலாட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீ பேசாத, நான் முடிவு பண்ணிட்டேன் இதை நடத்தி ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மயில் வாகனத்துக்கிட்ட சந்திரகலா, மாப்பிள்ளை சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாட்டை நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மயில் வாகனம், அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களே, எவ்வளோ சூப்பராக இந்த ஏற்பாடை பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்திக் இருந்துட்டு சந்திரகலாக்கிட்ட, மேடம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் வேண்டாங்க மேடம், திரும்பவும் நான் இதை சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்திக். ப்ளீஸ் மேடம் இந்த ஏற்பாடெல்லாம் வேண்டான்னு சொல்லி கார்த்திக் திரும்பவும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நான் சந்திரகலாகிட்ட சொல்கிறது தான் உங்ககிட்டேன்னு சொல்கிறேன். இந்த முடிவை நான் எடுத்துட்டேன். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. மயில் வாகனம் பாட்டிக்கு ஃபோன் போட்டு, அத்தை சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் என்னை செய்ய சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நான் பூ பழம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிறதுக்காக வெளியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாட்டியம்மா சொல்கிறாங்க, என் மருமகளாக அப்படி சொன்னால் என் மருமக இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறிட்டாளா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. மயில் வாகனத்துக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, மயில் வாகனம் நீ இதெல்லாம் வாங்கிறதுக்காக நீ எங்கேயும் வெளியே போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வா, நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னுட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் சொல்கிறாங்க, சரிங்க பாட்டி நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.